அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆறு என்ற சொல்லை பார்ப்போம். ஆறு நமக்கு எந்த காலத்திலும் நாம் உயிர் வாழ்வதற்கு உண்டான ஒரு சிறப்பான தன்மை கொண்ட அந்த ஈரெழுத்து சொல் பல்வேறு நிலைகளில் நமக்கு நமது உயிர்விப்பினை உருவாக்குகிறது. அந்த ஆறு என்ற சொல்லில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மறுபடியும் ஊ என்று முடியும். ஆறு மறுபடியும் உயிரெழுத்திலேயே முடியும், உயிரெழுத்து பொருளிலே முடியும் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று, அறிந்து கொண்டுள்ளோம். இந்த ஆறு எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது என்பதை நம் காலங்காலமாக பல்வேறு செயல்பாடுகளில் புரிந்துள்ளோம். ஆறு என்பது எண்ணை குறிக்கும், ஆறுதல் என்ற சொல்லை குறிக்கும். நாம் ஒரு உத்வேகமான ஒரு நிலைக்கு, மிகவும் வேகமான நிலைக்கு செல்லும் போது நம்மை மறுபடியும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருதல் ஆறுதல் என்று நாம் அனைவருக்கும் கூறுவோம். அந்த சொல்லினை இன்று ஆறு என்ற சொல் நமக்கு எந்த காலத்திலும் துணையாக இருக்கும் என்ற அந்த சொல்லினை அறிந்து நாம் இந்த ஆறு என்ற சொல் எந்தெந்த பொருள்களில் குறிக்கிறது என்பதை பார்ப்போம். ஆறு ஓடும், ஆறு வழி, ஓடும் ஆறு வழி. வழியையும் நமக்கு அந்த மற்ற நீர்நிலைகள் நிலைத்து நிற்கும். ஆறு வழி, அந்த ஓடும் அதிகமானவுடன் நீர் அதிகமானவுடன் அதன் வழியாக செல்லும் என்பதை நாம் அறிவோம். அந்த பொருளுடன் ஆறுதல் எனும் பொருளும் தரும். இந்த மூன்று பொருளும் நாம் ஆறு என்ற சொல்லுக்கு, ஈரெழுத்து சொல்லுக்கு நாம் பயன்படுத்தும். இது நம் நாட்டில்தான் என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ் அறிந்தோர் புரிந்தோர் கூறியுள்ளனர். ஆனால் இதே சொல் சில பல்வேறு நாடுகளிலும் இந்த பொருளிலும் ஏவான் எனும் சொல் ஆறு என வேல்ஸ் மொழிக்கு இணையாக சொல்லாகும். இந்த ஆறு என்ற சொல்லை நமக்கு பயன்படுத்துவது போல அந்த ஏவான் எனும் மொழியிலும் ஆறு அந்த நம்ம அந்த மொழிக்கு தகுந்தமாறு நம்மை ஆறுதல் படுத்தும் இந்த அதே ஒரு கூற்றினை அந்த மொழியினை வெளிக்கொள்ளாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஆறுதல் நமக்கு பல்வேறு நிலைகளில் நமது நிலையை போன்ற ஒரு இக்கட்டான நிலையை நமக்கு குணமாகும், உடல் நிலையை குணமாக்கும் ஒரு ஆரோக்கிய நிலை சரியாகும் என்ற சொல்லியும் நாம் அறிவோம். இந்த ஆறுதல், குணமாதல், சரியாகுதல் போன்ற பல்வேறு நிலைகளையும் அறிவோம். இவை ஓடும் நீர்வழியை நாம் குறிப்பது என்பதை அறிவோம். பெரிய அளவிலிருந்து உயர்ந்த நிலப்பகுதியிலிருந்து வரும் மற்ற நீர்நிலை தேக்கங்கள் அந்தந்த இடத்தில் குளம், ஏரி இவையெல்லாம் தங்கி இருக்கும் நீர்கள், நாம் பெரும் நீரிலிருந்து தங்கியிருக்கும் நிலைகள், இவை ஓடும் நீர்வழி என்பதை நாம் அறிவோம். தாழ்வான பகுதியை நோக்கி ஓடும் நீர்வழியாகும். இதை தமிழில் எதற்கு கூறியிருந்தால் தமிழில் உள்ள ஒரு மொழிக்கு உண்டான அந்த சொற்களின் அடிப்படையில் ஈரெழுத்து சொல் எவ்வாறு நம் பயன்பாட்டுக்கு காலங்காலமாக வழிவகுத்துள்ளனர் என்பதற்காக இந்த பகிர்ந்தல். வழி, பாதை, வெப்பம் மீண்ட பொருளை ஆறுதல் ஆற்றும், ஒரு வெப்பமான பொருட்களை ஆறும் என்ற சொல்லினில் நாம் பயன்படுத்தி வந்திருக்கோம். காலப்போக்கில் வெப்பம் தணிவது, குறைவது, இவை மட்டுமல்லாமல் முழு எண் வரிசையில் 5க்கு அடுத்த எண் 6. இவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிந்துள்ளோம். இதே எழுத்து, இந்த 6 என்ற எழுத்து நமது மொழி இல்லாமல் அரபி இந்திய எழுத்திலும் நமது 6 என குறிக்கின்றன. இவற்றை தொல்காப்பியத்தில் எவ்வாறு வகுத்துள்ளார் என்பதை பார்ப்போம். ஆறு கிளவி முதல் மீன். ஆறு எனும் சொல் உயிர் முதல் அளவு. உயிர் முதல் அளவு பெயரோடு சேரும்போது முதல் எழுத்து நீண்டே முடியும் என்பது விளக்கம் கொடுத்துள்ளனர். ஆறு உலக்கு. ஆறு உலக்கு என்ற சொல் ஆறு உலக்கு. இந்த ஆறு உலக்கு என்ற அந்த முதல் எழுத்து நீண்டே முடியும். நீங்கள் பார்த்தீர்கள் இந்த உலக்கு, ஆறுலகம், ஆறுகள், ஆறுதல் இதை போன்ற எழுத்துக்கள் அந்த ஊ என்ற எழுத்தில் முடியும். ஆறுதல், முதல், நமது அந்த எழுத்தினை மீண்டும் தொடர்ந்து நமக்கு
ஒரு சக்தியினை கொடுக்கக்கூடியதாக, வலிமையை கொடுக்கக்கூடியதாக, மறுபடியும் அந்த நீர் பெருக்கெடுத்து வரும்போது அதை வழி வழியாக வழி வந்து ஒவ்வொரு இடத்திலும் அதனுடைய தன்மை, நீரின் தன்மையை உணரும் வகையில் ஒவ்வொரு இடத்திலும் பகிர்ந்தளிப்பதை காண்போம். அதே போல நமது உடம்பும் நல்ல சூழ்நிலை இல்லாத போது நம்மை ஆற்றுதல் படுத்த ஆறுதல் கூறி அந்த குணமாகும் சூழ்நிலையும் ஆறிவிட்டதா, ஆறிவிட்டதா என்பது போல அந்த நிலையை நாம் இந்த ஆறு என்ற சொல் மேலும் விரிவாக்கப்பட்டு ஆறுதல் என்ற விரிவாக்கப்பட்டுள்ளது. இதே போல இனச்சுட்டு இல்லா பண்பு கொள் வழக்கு ஆறு அல்ல செயல் ஆறு. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த செயலில் திருக்குறள் போன்ற செயல் ஆறு என்ற முடியும். அவற்றை அந்த செயல் ஆறு பண்புகள் வழக்கு ஆறு அல்ல என்று அந்த நம்ம பண்பினை ஏற்றுக்கொள்ளும் வழக்கு அல்ல சொல். அது செயல் உங்களை ஆற்றுதல் படுத்திருப்பதாக அந்த செயலில் உள்ள உரையே என்று அந்த 500 என்ற தொல்காப்பிய எண்ணில் கூறியுள்ளோம். இது மட்டுமல்லாமல் இந்த தொல்காப்பிய எண் அளவை குறிப்பதற்காக பண்பினை, தன்மை, படற்கை போன்றவற்றை முன்னிலை, இந்த மூன்றையும் குறிப்பதற்காகவும் அதனுடன் ஒருமை பன்மை விதிகளையும் கூறி இந்த எண்ணிக்கை அளவையும் கூறுவதற்காக கூறுவதுடன் அறிவை 6 அறிவு உள்ள மனிதன் என்று சொல்வதற்காக தொல்காப்பியன் 1522 இது ஒன்று கூறுவதும் இது பகிர்வதற்காக எடுத்துள்ளது. இந்த தொகுப்பினை கொண்டு ஒரு சிறிய ஒரு ஆறு ஆற்றலாக்கு என்ற அதே ஆறு என்ற சொல்லில் ஆரம்பித்து ஒரு பதிவு உள்ளது. அதை நண்பார். 6 மனமே என ஆறுதல் கூறிடினும் 6 பெருகினால் 6 என்னும். 6 மனமே என ஆறுதல் கூறிடினும் 6 பெருகினால் 6 எம்மனம். ஆறுதல் கூறும் 6 முகங்களே ஆற்றின் கரையிலே ஆறுதல் கூறுகிறேன். நீங்கள் நமது ஆறுதல் கூறுவோம் ஆற்றின் கரையிலே என்று ஆறுதல் கூறுகிறேன் என்ற சொல். 6 எம்மனம் 6 ஆறாகினார் 6 எம்மனமும் ஆறுதலும் பெறும். 6 எம்மனம் 6 ஆறாகினார் 6 எம்மனமும் ஆறுதலும் பெறும். இந்த 6 எம்மனமும் என்பது நமது மன அளவில் உள்ள சொல்லிற்கும் இந்த ஆறுதலும் பெருக்கும் என்ற கூற்றினை கொண்டு ஆறுதல் பெற்ற நிலையில் 6 என்ற எண்ணும் எமக்கு ஆறுதல் கூறும் 6 படைப்பாற்றல் ஆகும். இந்த 6 என்ற சொல் நமது படைப்பாற்றலையும் பெருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையும் நமது படைப்பாற்றலை பெருக்குவதற்குண்டான நல்ல சூழ்நிலையை, நல்ல செல் உயிரணுக்களை தோற்றுவித்து ஒவ்வொரு உடலிலும் ஆறுதலை கூறும் என்று கூறி 6 ஆற்றலாக்கு உடலிலும் ஆற்றலாக்கு என்று கூறி இந்த ஈரெழுத்து சொல்லினை பகிர்ந்து கொள்கிறோம். இவற்றை நமது நாம் சூழ்ந்திருக்கும் இடமகை காவேரி நீரை பற்றி ஒரு சிறு குறிப்பையோடு நின்று எடுத்துக்கொள்ளலாம். காவிரி நீரானது நமது பாசனத்திற்காக, அன்றாட தேவைக்காக, நீர் உற்பத்தி, மின் உற்பத்திற்காக நமக்கு பயன்படும் ஒரு நம் இடத்தில் உள்ள இந்த இடத்தில் உள்ள ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு. அந்த ஆற்றில் பிற மாநிலங்களுக்கும் தற்போது நிலத்தின் வழியாக பிரித்துள்ள பிற மாநிலங்களுக்கும் கர்நாடகாவில் 320 கிலோமீட்டரும், தமிழகத்தில் 416 கிலோமீட்டரும், கர்நாடக தமிழக எல்லையில் 64 கிலோமீட்டரும் அந்த காவிரி ஆறு சென்றுள்ளது. காவிரியின் குறுக்கே பல அணைகளும் குடிநீர் நீரேற்றங்களும் தடுப்பணைகளும் நீர் மின்னலையும் கட்டப்பட்டுள்ளன. இவற்றிற்கு நமக்கு தேவைக்கு பரப்பளவில் அதிகம் உள்ள நாடுதான் எந்த காலத்திலும் அதற்குண்டான பயனை பெற வேண்டும். இயற்கை சூழ்நிலையும் அதற்கு தகுந்தவாறு அமைந்துள்ளதால் நமக்கு இந்த நீரின் அளவு அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உள்ளது. காவிரி ஆற்றின் முதலில் சிவனசமுத்திரம் அருவியில் 1902 ஒரு நீர் மின் நிலையம் கண்டுபிடித்த பின் ஒரு நீர் மின் நிலையமும் அதை 1902 அதுதான் முதல் நீர் மின் நிலையம். இவை இந்த கர்நாடகம், தமிழகம் பகுதிக்கு காவிரி இருந்தாலும் பக்கத்து மாநிலமாக தற்போது பிரித்து நிலவரியாக பிரித்துள்ள பக்கத்து மாநிலம் கேரளா, புதுச்சேரிக்கும் இதற்கு பங்கு கொண்டுள்ளது. இது காவிரி ஆற்றின் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் செல்லும் இந்த ஆற்றில் துணையாறு, கிளையாறு என பறந்து விரிந்துள்ளது இந்த ஆற்றுப்படுகை. இது தமிழகத்தில் 43,856 சதுர கிலோமீட்டரும்,
கர்நாடகத்தில் 34,673 சதுர கிலோமீட்டரும், கேரளத்தில் 2,866 சதுர கிலோமீட்டரும், புதுச்சேரியில் 160 சதுர கிலோமீட்டர் தூரமும் இந்த ஆற்றுப்படுகை கொண்ட நமது காவேரி கர்நாடக எல்லையின் இதுடன் மட்டுமில்லாமல் காவேரி கர்நாடக தமிழக எல்லையில் 64 கிலோமீட்டராகவும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த காவிரியிலிருந்து பல்வேறு தடுப்பணைகள் அந்த காலத்தில் கல்லணை கட்டிய ஒரு காலத்தில் தற்பொழுது இந்த கடந்த 100 ஆண்டு அதே ஒரு மாநிலத்திலேயே கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, லட்சுமணத்தி போன்ற பல்வேறு துணையாறுகளை கர்நாடக பகுதியில் ஆறுகள் பாய்கின்றன. அந்த ஆறுகளில் தமிழகத்தில் பவானி, அமராவதி, நெய்வேலி, திருமணம், முத்தாறு ஆகிய துணையாறுகளும் இந்த பகுதியில் பாய்ந்து செல்கின்றன என்பதை நாம் அறிவோம். இந்த கூட்டெல்லாம் காவிரி ஆறு நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும் ஆறு செழிப்பாக நாம் அங்கங்கு ஆற்றின் படுகையை நமக்கு பயன்பாட்டுக்கு தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கூட்டி நமக்கு ஒரு ஆறுதல் தரும் நிலையில் இன்று இந்த இரு சொல்லாகிய ஆறுதல் அடைவோம் என்று கூறி இந்த பயிரை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம்.